ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷருடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. ஒருவனுடைய மீறுதலாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய ஈவு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த ஈவு அநேகருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறது, அல்லது ஜீவனை கட்டளையிட்டிருக்கிறது. இந்த காலை வேளைகள் ஆதாமுடைய பாவம், ஆதாமுடைய மீறுதல், ஆதாமுடைய கீழ்ப்படியாமை, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதனாலே மனுக்குலத்தின் மேல் பாவ தண்டனை வந்து அதுவரை மரணமில்லாமல் இருந்த உலகில் மரணம் உண்டானது. அந்த சாபம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ஈவாகி இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனாலே அவர் 100% மனிதனாய் வந்தார். மனுஷகுமாரனா இந்த பூமியில வெளிப்பட்டார். 100% 100% அவர் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன். அவர் சன் ஆஃப் மேனாக, மனுஷகுமாரனாக இந்த பூமியில வந்ததுனாலே அநேகர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஈவு அநேகருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு மனிதனாலே பாவம் பிரவேசித்து அநேகர் அந்த பாவத்தில் மரித்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்றும் ஒருவராலே அநேகருக்கு ஜீவனும், அநேகருக்கு அந்த நல்ல ஈவும் கிடைத்திருக்கிறது. இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முந்தின ஆதாமாலே ஏற்பட்டதான இந்த காரியம் பிந்தின ஆதாமாகிய இயேசுவினாலே நிவர்த்தி ஆக்கப்பட்டது. இதான் பாவ நிவர்த்தி. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான். அந்த பாவத்தை தெய்வம் நேரடியாக அந்த பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டுவிட முடியாது. காரணம், மனிதன் பாவம் செய்ததினால் அந்த மனிதனை மீட்க வேறொரு மனிதன் தான் அந்த பாவத்திற்காக பிராயச்சித்த பலியாக, எக்ஜமாக கட்டளையிடப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இயேசு தம்மையே மானிட அவதாரமாய், மானிடனாய் அவதரித்து வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனாலே பாவம் எப்படி மனுக்குலத்துக்குள் பிரவேசித்து அநேகரை அழித்து நிர்மூலமாக்கினதோ, ஒரு மனிதனாலே மீட்பும் கட்டளையிடப்பட வேண்டும். இதுதான் நீதி. அப்ப அவருடைய நீதியின்படி மனுஷனாலே இழக்கப்பட்டதை மனுஷனுடைய கரத்தினாலே மீட்டு கொள்ள விரும்புகிறார். ஏன் இந்த காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், நாம் நினைக்கிறோம் எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சா, எல்லா மனுஷனும் போறான், அவன் பாவம் செய்யறான், அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது கேட்கிறோம்ல. அவன் துன்மார்க்கமா இருக்கான் பாஸ்டர், அவன் இந்த மாதிரி இருக்கான், ஆனா அவனுக்கு ஒரு தண்டனை இல்லையே, ஒரு தண்டனை இல்லையே. ஒருத்தர் கேட்கிறாரு, ஒருத்தர் என்கிட்ட பேசும்பொழுது அவர் சொல்றாரு, யார் மேலாகிலும் கசப்பு இருந்தால் நீ காணிக்க போடக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா நம்ம சபையில திருவந்தே எடுக்கிறாங்க. அவர் சொல்றார், நம்ம சபையில திருவந்தே எடுக்கிறாங்க, கசப்பு வச்சுட்டு எடுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்குற. நான் சொன்னேன், யார் மேல கசப்பு இருக்கு? ஒரு மனிதன் திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒப்புரவாகிறான் தேவனோட. அப்படி அவன் ஒப்புரவாகிறதும் ஆகாதது அவனுடைய விருப்பம். அது தேவன் வரும்போது தெளிவுபடுத்தும். அதனால்தான் கொரிந்தியர்ல சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம நிறுத்தி நிதானித்து பார்க்கணும், அப்பதான் நியாயந்திருக்கப்படும்.
சிலர் அபாத்திரமா பாத்திரம் பண்றதுனால வியாதிப்பட்டிருக்கிறாங்க, வரித்து போயிருக்கிறாங்க. உங்களில் சிலர் அப்படி இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது சொல்றாரு, கசப்பு இருந்து இருக்கிறாங்களே. இப்ப திடீர்னு ஆவியானவர் ஒரு ஞானத்தை, ஆவியானவர் ஒரு பெரிய ஞானத்தை தந்தார். இப்ப நான் திரும்ப அவர்கிட்ட கேட்டேன், நீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த தீமையெல்லாம் செஞ்சிருக்கீங்கல்ல, இவ்வளவுலாம் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த கையோட திரும்ப எடுத்திருக்கீங்க, அது எனக்கு தெரியுமே. அப்போ மற்றவர்கள் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு குறை சொல்றீங்கல்ல, நீங்க இந்த காரியமெல்லாம் செய்துட்டு வந்து திருவந்தெடுத்து உங்களே கத்தர் அடிக்காம வச்சிருந்தால், அவங்கள யாரால்தான் ஆண்டவர் ஒண்ணு சொல்லாம வச்சிருக்காரு. அவனை கத்தர் மாற்றிருப்பாரு. அவனும் மாற்றப்பட்டு விட்டானா மாற்றப்படுறதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப என்னன்னா, தான் நீதிமான் போலவும் மற்றவர்கள் குற்றவாளி போலவும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னன்னா, என் பாவத்தெல்லாம் இயேசு மன்னிக்க முடியாது, நான் அவ்வளோ பெரிய பாவி, அதனால என் பாவத்தெல்லாம் மன்னிக்க மாட்டார். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு. அது என்னன்னா, நான் பாவமே செய்யலப்பா, நான் ரொம்ப ஹோலி, ஐ எம் ஹோலி, அவனுக்கெல்லாம் தண்டனை வரும், எனக்கெல்லாம் வராது, இப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு. அவனை கை காமிச்சு இவனை கை காமிச்சு இவனை கை காமிச்சு இவனை கை காமிச்சு அவனுக்கெல்லாம் வரல, எனக்கு மட்டும் அப்படின்னு மற்றவனை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனால பாவம் பிரவேசித்து மனுக்குலம் மரணித்து, ஆனா இயேசு கிறிஸ்துவினால் அந்த மனிதனுக்கு மரணத்திலிருந்து பாதுகாக்கும்படி ஒரு ஈவை தந்து நித்திய ஜீவனுக்கு நேராக அவனை நடத்துகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு திட்டம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் என்னன்னா, ஒரு ஆதாமினால் பாவம் எப்படி பிரவேசித்தது, அதே போல பிந்தின ஆதாமாக இயேசுவினாலே நல்ல ஈவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are all saved through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாமெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒப்பு கொடுத்தால் அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடும், நிலைநிறுத்தும். பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் நமக்கு இருக்கும். ஆனா அந்த நிச்சயத்தை கையில வச்சுக்கிட்டே அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கும். ஆனா அந்த நிச்சயத்தை பிசாசு மழுங்க பண்ணுவான். எப்படி மழுங்க பண்ணுவான்னா, வேற பரிசுத்தமா இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, நீ என்ன பரிசுத்தமா, உன் ஜெபத்தை கத்தர் கேட்பாரா, உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா, அப்படிலாம் அவன் கேட்பான். ஆனா நாம சொல்ல வேண்டியது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக ஜீவனை தந்தார், என்னை மீட்கும் பொருளாய் அவரையே எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு தந்ததினால் நான் மீட்படைந்திருக்கிறேன். இந்த மீட்பை இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே காத்து கொள்ளப்படுகிறது. அதான் நமக்கு வேணும். இந்த காலை வேளையில நாம் அவருடைய கிருபையினாலே காக்கப்படணும். அந்த நல்ல ஈவினாலே நாம் பாதுகாக்கப்படணும். அதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். பிசாசு கொண்டு வர்ற தந்திரங்கள், பிசாசு கொண்டு வர்ற சில நேரத்தில் பேசுவான், நீ ஆதி காலத்துல செஞ்ச பாவம் இப்படி இருக்கு அப்படின்வான். நீங்க உடனே சொல்லணும், அந்த பாவத்திற்காக இயேசு சிலுவையில மரித்தார், அந்த பாவத்தை நான் மறைக்கவில்லை, அதை இயேசுவின் இடத்துல ஒப்பு கொடுத்து விட்டேன், அவர் கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்து விட்டேன், அவர் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. இந்த கிளன்ஸ், இந்த நம்பிக்கை, இந்த நிச்சயம் நமக்கு இருந்தாதான் நித்திய ஜீவன். இந்த நிச்சயம் நமக்கு இருந்தாதான் கிறிஸ்துவின் ஈவு நமக்குள்ள கிரீஸ். இந்த நிச்சயம் நமக்கு இருந்தாதான் அந்த கிறிஸ்துவின் ஈவினால மீட்கப்பட்ட அநேகருக்குள் நாமும் ஒருவராய் நிற்க முடியும். பிரியமானவர்களே, உங்களை பிசாசு குற்றப்படுத்தினார், தைரியமா நில்லுங்க. கர்த்தர் இயேசு என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அவர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், அவர் கிருபையினால் என்னை நிரப்பி இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். ஆமென்.